முதலாவது வசனம் நான் படிக்கிறேன். பிதாவினிடத்தில் இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடைய இடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். இந்த வசனம் எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது இந்த வசனம்? சொல்லுங்க பார்ப்போம், இது அர்த்தம் சொல்லுங்க. சாக போறார், முடிவு வந்துருச்சு, தெரிஞ்சிருச்சு. சாக போற இயேசு என்ன சொல்றாரு, என்ன பண்றாரா? அன்பு வைக்கிறார். மரிக்கிற நேரம் வரும் பொழுதும் அதே அன்பை எப்படி வச்சாராம்? முடிவு பரியந்தும் வைத்தார். அல்லேலூயா. இப்போ அடுத்த வாரம் நம்ம மரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துருச்சு வச்சுங்க. சரி, எனக்கே வந்துருச்சு வச்சுங்க. இப்போ என்ன பண்ணுவோம்? அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? யார் யார்கிட்டலாம் மன்னிப்பு கேட்கணும் ஒரு லிஸ்ட்டு போடுவோம். ஆமாவா இல்லையா? யார் யார்கிட்டலாம் குறைவான அன்பு வச்சுருக்குறோம் அந்த ஒரு லிஸ்ட்டு போடுவோம். அப்போ சாகிறதுக்குள்ளே அது இவங்ககிட்டலாம் என்ன பண்ணணும்? சமாதானமாயிட்டு அன்பு என்ன பண்ணணும்? கொட்டிடணும். இருக்கிற ஒரு வாரத்தில் அவன் சாபம் விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நரகத்துக்கு போகக்கூடாது. எப்படியாவது அவன் காலில் கையில் விழுந்தாவது மன்னிப்பு பெற்றுட்டு எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும். இதுதான் நம்முடைய அன்பு, நம்ம மனுஷர்கிட்ட வைத்த அன்பு. ஒரு தகப்பனும் தாயும் தன் பிள்ளையை நேசிக்கிறதை விட தேவன் நேசிக்கிறார். அல்லேலூயா. உங்களை நேசிக்கிறார், என்ன நேசிக்கிறார். என் அப்பா அம்மா என்னை நேசிக்கிறதை விட ஒரு சின்ன தவறு பண்ணிட்டா, நல்லா இருந்தால் நம்மளை நல்லா வச்சுப்பாங்க. சின்ன தவறு பண்ணிட்டா அப்பாவும் அம்மாவுமே பேசுவாங்க, வேறு யாரும் பேசுவாங்க. இங்கே இருக்க உங்களுக்கு அப்பா அம்மாவும் பேசியிருப்பாங்க, உங்களை நிச்சயமாக பேசியிருப்பாங்க. ஆனால் இயேசு இந்த உலகத்தில் எப்படி அன்பு வைச்சாராம்? உலகத்தில் உள்ள இடத்துல முன்னே எப்படி அன்பு வைத்தாரோ முடிவு புரிந்தும் அதே அன்பு, மாறாத அன்பு இயேசு மாத்திரம்தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. இயேசு மாத்திரம்தான் மாறாத அன்பை கொடுக்க முடியும். வேறு ஒருவரால் அந்த அன்பை கொடுக்கவே முடியாது. ஒருவரால் அந்த அன்பை கொடுக்கவே முடியாது. நீங்களும் யாரிடத்திலும் அந்த அன்பை கொடுக்க முடியாது. உங்கள் கணவரிடத்துல நீங்கள் அந்த அன்பை கொடுக்க முடியாது. உங்கள் கணவர் உங்களுக்கு அந்த அன்பை கொடுக்க முடியாது. உங்கள் அப்பாவும் அந்த அன்பை கொடுக்க முடியாது, அம்மாவை கொடுக்க முடியாது, நீங்களும் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் இயேசுவால் மாத்திரம் மாறாத அன்பை உங்களிடத்தில் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆமென்.